வணக்கங்க. இன்னைக்கு நம்ம சேனல்ல 3 விதமான கொழுக்கட்டை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இது வரைக்கும் நம்ம தனாஸ் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ நம்ம கொழுக்கட்டை செய்கிறதுக்கு புழுங்கல் அரிசி தான் எடுத்துக்கிறோம். அதை ஒரு 5 மணி நேரம் ஊற வச்சு அது இப்போ கிரைண்டரில் போட்டு நல்லா ஆட்டி எடுத்துக்கலாங்க. இப்போ அதுக்கு மாவு ஆட்டிக்கலாம். இப்போ கிரைண்டரில் அரிசியை போட்டுக்கலாங்க. நீங்கள் மிக்சியில் கூட அடிச்சுக்கலாங்க. இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க. இப்போ மாவு நல்லா ஆட்டியாச்சு. இப்போ தோண்டிக்கலாம். நல்லா வலுவலுன்னு அரைச்சிடணுங்க. இப்போ நம்ம 3 விதமான கொழுக்கட்டை செய்ய போகிறோங்க. அதில் காரப்பிடி கொழுக்கட்டை தாங்க செய்ய போகிறோம். அதுக்கு மாவு வதக்கிக்கலாம். அதுக்கு ஒரு வடைச்சட்டி வச்சுக்கலாங்க. இப்போ அதில் கொஞ்சோண்டு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். நல்லெண்ணெய் நல்லா காயட்டும். அடுத்து கடுகு பருப்பு சேர்த்துக்கலாம். கடுகு பருப்பு நல்லா பொரிஞ்சிருச்சு. அடுத்து கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். அடுத்து கருவேப்பிலை கொஞ்சம், பச்சை மிளகாய் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இதை நல்லா வதக்கி விடுங்க. பச்சை மிளகாய் நல்லா வதங்கவும் நம்ம மாவை ஊற்றிக்கலாம். அடுத்து கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். இது கூட கொஞ்சம் தேங்காய் பூ போட்டுக்கலாம். நான் போடலை, உங்களுக்கு தேவைன்னா போட்டுக்கலாம். அடுத்து லேசாக கிளறி விட்டுட்டு அடுத்து மாவை சேர்த்துக்கலாம். மாவை சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. மாவு நல்லா வேகணும். இந்த மாதிரி கரண்டி காம்பை வச்சு நல்லா கிளறி விடுங்க. இப்போ மாவு நல்லா வெந்துருச்சு. அது தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ நல்லா ஆற வச்சுக்கலாம். இப்போ லைட்டாக சூடாக இருந்தால் போதும். அடுத்து நம்ம நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம். இப்போ நம்ம கையில் கொஞ்சோண்டு எண்ணெய் அல்லது நெய் சேர்த்துக்கிட்டு நல்லா மாவை பிசறி விடணுங்க. இப்போ நல்லா பிசைஞ்சாச்சு. இப்போ கொஞ்சம் மாவு எடுத்து நம்ம பிடிச்சிக்கலாங்க. நம்ம 4 விரல் அந்த மாவில் படுற மாதிரி நல்லா பிடிச்சிக்கிட்டோம்னா அதான் பிடி கொழுக்கட்டை. நல்லா மாவு நல்லா உருட்டிக்கணுங்க. இங்கே பாருங்க, மாவு நல்லா உருட்டிக்கிட்டு இந்த மாதிரி நல்லா பிடிச்சிக்கோங்க. இதே மாதிரி எல்லாத்தையும் செஞ்சுக்கலாம். இப்போ எல்லாம் செஞ்சாச்சு. அடுத்து நம்ம அடுப்பில் இப்போ நம்ம ஒரு இட்லி சட்டியை வச்சுருக்கோங்க. அதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி மேலே ஒரு தட்டு போட்டு அதில் துணி போட்டு அப்படியே நம்ம பிடிச்சி வச்சுருக்கிற கொழுக்கட்டையை வச்சு வேக வச்சுக்கலாங்க.
இப்போ மூடி போட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 10 நிமிஷம் வெந்தால் போதும். இப்போ 10 நிமிஷம் ஆச்சு, திறந்து பார்ப்போங்க. நல்லா வெந்துருச்சு. இப்போ காரப்பிடி கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சுங்க. அடுத்து எள்ளு பூர்ண கொழுக்கட்டை செய்கிறதுக்கு மாவை நம்ம வதக்கிடலாங்க. இப்போ அடுப்பில் ஒரு கடாய் வச்சுருக்கோம். கடாய் நல்லா காயட்டும். இப்போ சட்டி நல்லா காஞ்சிருச்சுங்க. அடுத்து நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். அடுத்து நல்லெண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. அடுத்து நம்ம எடுத்து வச்சிருக்கிற மாவை சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா கரண்டி காம்ப வச்சு நல்லா கிளறி விடுங்க. கிண்டிக்கிட்டே இருக்கணும், இல்லாட்டி அடி பிடிச்சிரும். அடுப்பை வந்து மிதமான தீயிலே வச்சுக்கோங்க. இந்த மாதிரி மாவு ஆட்டி செஞ்சோம்னா நீங்கள் காலையில் செஞ்சாலும் சாயந்தரம் வரைக்கும் கொழுக்கட்டை வந்து சாஃப்டாக இருக்குங்க. இப்போ நல்லா வதக்கியாச்சுங்க. கையில் எடுத்து பார்த்தோம்னா ஒட்டக்கூடாது, அந்த அளவுக்கு வதக்கிடணும். இது நல்லா ஆறட்டும். அடுத்து நம்ம வந்து எள்ளு பூர்ணம் செஞ்சுக்கலாம். அதுக்கு அடுப்பில் ஒரு கடாய் வச்சுக்கலாங்க. கடாய் நல்லா சூடாகட்டும். அடுத்து நம்ம எடுத்து வச்சிருக்கிற எள்ளை போட்டுக்கலாம். எள்ளு வந்து ஒரு 1/4 கப்பு எடுத்துருக்கேங்க. அடுப்பு தீயை வந்து சிம்லே வச்சு வருங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வெடிக்கணும். வெடிச்ச உடனே நம்ம எடுத்து வச்சிடணுங்க, இல்லாட்டி கரிகிறோம். இப்போ நல்லா பொரிஞ்சு வந்துடுச்சு. தனியாக ஒரு தட்டுக்கு மாற்றிடலாங்க. அடுத்து வந்து எள்ளு பூர்ணம் செஞ்சுக்கலாங்க. இப்போ வறுத்து வச்ச எள்ளை வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாங்க. நம்ம எந்த கப்பில் எடுத்தோமோ அதே கப்லேயும் 1/4 கப்பு வந்து நாட்டு சர்க்கரை சேர்த்துருக்கேங்க. நீங்கள் வெல்லம் கூட சேர்த்துக்கலாம். ரெண்டையும் மிக்ஸி போட்டு அரைச்சிக்கலாங்க. ரொம்ப அரைச்சிடக்கூடாது, சும்மா 2 சுற்று மட்டும் சுற்றி எடுங்க. இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு அரைச்சிக்கிறணும். அடுத்து நம்ம துருவி வச்சுருக்கிற தேங்காய் பூவை 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாங்க. சேர்த்து ஒரே ஒரு சுற்று மட்டும் சுற்ற விடணும். இப்போ சுற்றி எடுத்துக்கலாங்க. இப்போ எள்ளு பூர்ணம் வந்து ரெடி ஆயிடுச்சுங்க. அடுத்து தேங்காய் பூர்ணம் செஞ்சுக்கலாங்க. இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் 3 ஸ்பூன் தேங்காய் பூ போட்டுக்கலாம். அடுத்து நாட்டு சர்க்கரை ஒரு 3 ஸ்பூன் போட்டுக்கலாங்க. இதை ரொம்ப அரைச்சிடக்கூடாதுங்க, சும்மா 2 சுற்று மட்டும் சுற்றி எடுத்துக்கலாங்க. இப்போ தேங்காய் பூர்ணம் ரெடி ஆயிடுச்சுங்க. அடுத்து நம்ம வதக்கி வச்சிருக்கிற மாவு நல்லா கை பொறுக்கிற சூடுக்கு ஆறிடுச்சுங்க. இப்போ அந்த மாவு நல்லா பிசைஞ்சு கொடுங்க. இப்போ நம்ம வந்து கொழுக்கட்டை செஞ்சுக்கலாம். அடுத்து நம்ம கொஞ்சம் மாவு எடுத்துக்கலாம். இப்போ இதை நல்லா உள்ளங்கையில் வச்சு நல்லா உருட்டிக்கலாங்க. இப்போ வந்து கொழுக்கட்டை ஷேப்புக்கு நல்லா இப்படி மாவை கொஞ்சம் கொஞ்சமாக நகர்த்தி கொடுத்து நல்லா ரவுண்டாக இது பண்ணிக்கலாங்க.
எள்ளு கொழுக்கட்டை செய்கிறதுக்கு எள்ளு பூர்ணம் வச்சுக்கலாங்க. இதை அப்படியே மடித்து கொடுங்க. பூர்ணம் வந்து வெளியே தெரியாத மாதிரி மடிச்சுக்கலாம். இப்போ செஞ்சாச்சு. அதை தனியாக எடுத்து வச்சுக்கலாங்க. இன்னும் கொஞ்சம் மாவு எடுத்துக்கலாங்க. அதை அதே மாதிரி நல்லா அதை ஒரே சேப்பாக தட்டி எடுத்துக்கலாங்க. இப்போ ஒரு கொழுக்கட்டை அச்சு வச்சுருக்கேன். அதில் கொஞ்சம் நெய் மட்டும் தடவிட்டு அது கூட கொஞ்சம் பூரணம் வச்சுக்கலாம். எள்ளு பூரணம். பாருங்க, அப்படியே கரெக்டாக மூடிட்டோம்னா அதே ஷேப் கிடச்சிருங்க. இப்போ செஞ்சாச்சு. அதை தனியாக எடுத்து வச்சுக்கலாங்க. அடுத்து தேங்காய் பூ கொழுக்கட்டை செஞ்சுக்கலாங்க. அடுத்து மாவு எடுத்துக்கலாங்க. அதை நல்லா உருட்டிட்டு அதே மாதிரி நல்லா கை வச்சே ப்ரெஸ் பண்ணி நல்லா தட்டிக்குங்க. அடுத்து தேங்காவும் நம்ம நாட்டு சர்க்கரையும் கலந்த பூரணத்தை சேர்த்துக்கலாங்க. அப்படியே மூடி விடுங்க. அதே ஷேப் கிடச்சிடும் நம்மளுக்கு. அதை எடுத்து வச்சாச்சு. அடுத்து இதே மாதிரி எல்லா கொழுக்கட்டையும் செஞ்சுட்டு கடைசியாக காமிக்கிறேங்க. இப்போ எல்லா கொழுக்கட்டையும் நம்ம செஞ்சுட்டோம். இது இட்லி சட்டியில் வச்சு வேக வச்சிடலாங்க. இப்போ இட்லி சட்டியில் வச்சாச்சு. இப்போ மூடி போட்டு மூடி வச்சிடலாங்க. ஒரு 10 நிமிஷம் வேகட்டும். இப்போ 10 நிமிஷம் ஆச்சு. வாங்க எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ நல்லா வெந்து வந்துருச்சுங்க. இப்போ 3 கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சுங்க. அது கூட பிள்ளையாருக்கு பிடிச்ச சுண்டல் வேக வச்சு தாளிச்சு வச்சிருக்கேங்க. இதே மாதிரி நீங்களும் செஞ்சுட்டு இந்த விநாயகர் சதுர்த்தியை நல்லா கொண்டாடுங்க. நாங்களும் நல்லா கொண்டாடுறோம். எல்லாருக்கும் விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்களுங்க. இப்போ பாருங்க, நல்லா நம்ம பூர்ணம்லாம் உள்ள நல்லா சேர்ந்து நல்லா இருக்குங்க. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்க. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாழ்க வளமுடன்.